ஹலோ மக்களே! இன்னைக்கு நாங்க இங்கே கோத்தன்பர்க் வந்தோனே ஃபர்ஸ்ட்டு போன ரெஸ்டாரண்ட்டு வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் தான். இது வந்து ஒரு இட்டாலியன் பீஸா மேக்கிங் ரெஸ்டாரண்ட். இது வந்து டோனர் பீஸான்னு சொல்லுவாங்க. இட்டாலியன் ஸ்டைல்ல இருக்கும். அ இது வந்துட்டு ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்டின்னா, இங்க அவுட் சைட்லயே அப்படியே அந்த பீஸா வந்துட்டு எப்படி பண்றாங்கன்றத அப்படியே காமிச்சுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் மைதா மாவு. அந்த மாவு போட்டு அப்படியே கையிலேயே வந்துட்டு அவர் ரொம்ப தின்னாக்குனாரு. அம் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ்லாம் லைக் நம்ம ஊர்ல பரோட்டா பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி டிஃப்ரெண்ட்டா நெறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப தின்னாக்கியிருந்தாரு. இது வந்து ஆக்சுவலி தின் கிரஸ்ட் பீஸா. இட்டாலியன் பீஸாஸ்னாலே அப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நல்லா இருந்தது. எனக்கு பெருசா வந்துட்டு டாமினோஸ்ல இங்கெல்லாம் பீஸாஸ் புடிக்காது. ரொம்ப கீழ திக்கா இருக்கும். சாப்பிட்றதுக்கே முடியாது. பட் இது ரொம்ப லைட்டா இருந்தது. நெறைய வெஜிடபிள்ஸு, சீஸ் இந்த மாரி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பீஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு பெரிய அவன். அதில வந்து பேக் ஆகி வந்தது. ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது. வெஜ்ஜும், நான்வெஜ் 2மே நல்லா இருந்தது. இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்கறதுக்கு என்னோட Instagram பேஜ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட YouTube சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.